நண்பர்களுக்கு வணக்கம். தினம் ஒரு தாவரம் நிகழ்ச்சியில் இன்னைக்கு சில்லி மிளகாயை பற்றி பார்க்க போகிறோம். அது மட்டும் இல்லாமல் மிளகாயோடு சேர்ந்த குடை மிளகாய், கேப்சிகம் மிளகாய், குடை மிளகாய் இரண்டை பற்றியும் பார்க்க போகிறோம். இது ரெண்டும் எல்லாரும் அறிஞ்சது தான். மிளகாய் இல்லாத சமையல் இருக்காது. இந்த மிளகாய் செடியில் இந்த மிளகாயோட செடி, இதோட சமூலம், இதோட வேர் எல்லாத்துலேயும் மருத்துவ குணங்கள் அதிகமாக இருக்குது. அதை பற்றி ஒன்று ஒன்றா பார்க்கலாம். இப்போ மிளகாய் இதயத்துக்கு செல்லும் இரத்த ஓட்டத்தை தூண்டக்கூடியது, காலராவை தடுக்கக்கூடியது, நோய் எதிர்ப்பு சக்தியை அதிகப்படுத்தக்கூடியது, செரிமானத்தை தூண்டக்கூடியது. நண்பர்களே, மிளகாய் பழத்தோட ஊற வைத்த கரைசல் உப்பு இட்டு வேக வைத்து வெல்லம் கலந்து அதை மிக்சியில் நல்லா அரைச்சி கொஞ்சம் நெய் இட்டு வதக்கி ஒரு தேக்கரண்டி அளவு தினமும் குடிப்பதால் பசி நன்றாக எடுக்கும். நண்பர்களே, நிறைய பேர் குடிப்பழக்கத்துக்கு அடிமையாகி அந்த குடிப்பழக்கத்தை விட முடியாமல் ரொம்ப கஷ்டப்பட்டுக்கிட்டு இருப்பாங்க. அவங்கெல்லாம் தினமும் ஒரு கைப்பிடி அளவு மிளகாய் செடியோட சமூலம், மிளகாய் செடியோட இலைகள், தண்டுகள், பூக்குகள் அனைத்தையும் எடுத்து நீரிட்டு காய்ச்சி வடிகட்டி தினமும் காலை ஒரு வேளை குடித்து வருவதால் சிறிது சிறிதாக அவர்கள் குடிப்பழக்கத்தை விட்டு விடுவார்கள். அந்த குடிவெறி, மது அருந்துவது பிடிக்காமல் போகும். மதுவை நிறுத்தி விடுவார்கள். நண்பர்களே, ஒரு 25 ml விளக்கெண்ணெய், கேஸ்டர் ஆயில் எடுத்து அதோட ஒரு 5 மிளகு, ஒரு வெள்ளைப்பூடு, 2 காய்ந்த மிளகாய் வற்றல் இட்டு சிறு தீயில காய்ச்சி உடம்புல அடிபட்ட வலி உள்ள இடங்களில், நரம்பு இசிவு உள்ள இடங்களில், முதுகு தண்டில் ஏற்படுற வலி உள்ள இடங்களில், மூட்டு வலி ஏற்படுற வலி உள்ள இடங்களில் இதை தடவி வர்றதுனால அந்த வலி வீக்கம் சரியாகும். நண்பர்களே, ஒரு பாத்திரத்தில் ஒரு டம்ளர் தண்ணி ஊற்றி அதில் ஒரு மீடியம் சைஸ் மிளகாய் வத்தல், ஒரு 2 சிட்டிகை பெருங்காயம், ஒரு சிறு துண்டு இஞ்சி போட்டு கொதிக்க வச்சு, அதிக நேரம் கொதிக்க வைக்கக்கூடாது. ஒரு கொதி வந்தோடனே உடனே இறக்கி வச்சு ஆற வச்சு அதை குடிக்கிறதுனால டைஜஷன் ப்ராப்ளம் சரியாகும். செரிமான சீர்கேட்டை சரி செய்யக்கூடியது, வயிறு சம்பந்தப்பட்ட அனைத்து நோய்களையும் சரி செய்யக்கூடியது. இதை குடிக்கிறதுனால உடல் சூடு அதிகமாகும், எச்சில் நன்றாக சுரக்கும், இம்யூனிட்டி பவர், நோய் எதிர்ப்பு சக்தி அதிகரிக்கும். இது ஒரு பித்த சமனியாகும். இதை அதிக நேரம் கொதிக்க வச்சு குளிக்கக்கூடாது. அதிக நேரம் கொதிக்க வச்சு குடித்தா வாய் அதிகமாக உரைக்கும். நண்பர்களே, மிளகாய் செடியில் கால்சியம், பொட்டாசியம் ரெண்டும் அதிக அளவில் இருக்குது. ஒரு பாத்திரத்தில் கொஞ்சம் நீர் விட்டு மிளகாய் செடியோட சமூலம், பூ, இலை, தண்டு எல்லாத்தையும் சேர்த்து போட்டு அதோட ஒரு சிறு துண்டு பட்டை துண்டு ஒரு துண்டு சேர்த்து லவங்கப்பட்டை காய்ச்சி குடிச்சிட்டு வரனால பேங்க்ரியாஸோட ஃபங்க்ஷன் நல்லா இருக்கும். அது பேங்க்ரியாஸோட செயல்பாடு நல்லா இருந்துச்சுன்னா சர்க்கரை நோய் வராது, இன்சுலின் சுரப்பு நன்றாக இருக்கும், இரத்தத்தில் உள்ள கொலஸ்ட்ரால் அளவை குறைக்கிறதுக்கும் உதவும். நண்பர்களே, ஒரு சட்டியில் நல்லெண்ணெய் எடுத்துக்கிட்டு
அதோட ஒரு மீடியம் சைஸ் மிளகா வற்றல் போட்டு, அதோட ஒரு சிறு துண்டு வெள்ளை பூண்டு போட்டு அதை லேசாக வதக்கி, கடைசியாக ஒரு 10 ml பால் சேர்த்து ஒரு பேஸ்ட் மாதிரி ஆனதும், அந்த பேஸ்ட் மட்டும் மிளகாய் வெள்ளைப்பூண்டு ரெண்டையும் எடுத்து வெளியில் போட்டுட்டு, அந்த எண்ணெய் பால் கலவையோட பேஸ்ட்டு மட்டும் வலி வீக்கம் உள்ள இடங்கள்லையும், நரம்பு வலி உள்ள இடங்கள்லையும், மூட்டு வலி உள்ள இடங்கள்லையும் தேய்ச்சிட்டு வரனால மூட்டு வலி சரியாகும், நரம்பு வலி சரியாகும். நண்பர்களே, மிளகாய் செடியோட சமூலம் ஒரு கைப்பிடி அளவுக்கு எடுத்துக்கிட்டு, அதோட லவங்கப்பட்டை ஒரு துண்டு, ஒரு அரைக்கரண்டி சோம்பு, கொஞ்சம் நீர் விட்டு காய்ச்சி வடிகட்டி அதை குடிச்சிட்டு வரனால மூளையோட செயல்பாடு நல்லாயிருக்கும், கல்லீரல் மண்ணீரல் செயல்பாடு நல்லாயிருக்கும், கிட்னியோட செயல்பாடு நல்லாயிருக்கும், உடலில் உள்ள கொலஸ்ட்ரால் அளவை குறைக்க உதவும். குடிப்பழக்கத்துக்கு அடிமையானவங்க அந்த குடிப்பழக்கத்திலேருந்து சீக்கிரமாக விடுபட்டுருவாங்க. நண்பர்களே, இதுவரை மிளகாய் செடியின் மருத்துவ குணத்தை பற்றி பார்த்துட்டு இருந்தோம். இப்போ கேப்சிகம் குடைமிளகாயோட மருத்துவ குணங்களை பற்றி பார்க்க போகிறோம். குடைமிளகாய் ஒரு ஃபேட் பர்னர், அது மட்டும் இல்லாமல் ஒரு ஆன்டி ஏஜிங், வயது முதிர்வை தடுக்கக்கூடியது, தோலில் ஏற்படுற சுருக்கங்களை தடுக்கக்கூடியது, தோலுக்கு மினுமினுப்பு தரக்கூடியது, அல்ட்ரா வயலட் ரேஸ்னால் ஏற்படுற கருந்திட்டுகளை சரி செய்யக்கூடியது, ஆர்த்தரைட்டிஸை சரி செய்யக்கூடியது. இதில் மேக்னீசியம், பொட்டாசியம் அதிகமாக இருக்குது. இந்த குடைமிளகாயை தொடர்ந்து பயன்படுத்திட்டு வர்றனால இரத்த அழுத்தத்தை சரி செய்யக்கூடியது, உடலில் உள்ள சர்க்கரை அளவை குறைக்கக்கூடியது, புற்றுநோய் வராமல் தடுக்கக்கூடியது. நண்பர்களே, ஒரு பாத்திரத்தில் கொஞ்சம் தண்ணி ஊற்றி, அதோட ஒரு 2 பல் பூண்டு, ஒரு குடைமிளகாய் சிறு துண்டுகளாக நறுக்கி போட்டு, அதோட கொஞ்சம் சோம்பு, கொஞ்சம் உப்பு, கொஞ்சம் மிளகுத்தூள் போட்டு காய்ச்சி வடிகட்டி குடிச்சிட்டு வரனால வயிறு உப்புசம் சரியாகும். இது ஒரு அகட்டு வாயு அகற்றியாகும், உடலில் உள்ள தேங்கியுள்ள வாயுகளை வெளியேற்றக்கூடியது. இதில் கேப்சிசம்ன்ற வேதிப்பொருள் அதிகமாக இருக்குது. அது செரிமானத்தை தூண்டக்கூடியது, இதயத்துக்கு செல்லும் இரத்த குழாய்களில் உள்ள கொழுப்பை கரைக்கக்கூடியது. நண்பர்களே, ஒரு பாத்திரத்தில் நல்லெண்ணெய் விட்டு, அதோட சிறு துண்டுகளாக நறுக்கிய குடைமிளகாய் இட்டு, தக்காளி சிறு துண்டுகளாக நறுக்கிட்டு, அதோட கொஞ்சம் உப்பு, மிளகுத்தூள் சேர்த்து நல்லா வதக்கி அதை சாப்பிட்டுட்டு வரனால அதில் விட்டமின் ஏ அதிகமாக இருக்குது, விட்டமின் பி அதிகமாக இருக்குது, அயன் கண்டென்ட் இதில் ஜாஸ்தியாக இருக்குது, காப்பர் அதிகமாக இருக்குது, செலுமினியம்ன்ற உப்பு இதில் அதிகமாக இருக்குது, மெக்னீஷியம் அதிகமாக இருக்குது, இதில் விட்டமின் சி அதிகமாக இருக்குது, டயட்ரி ஃபைபர்ஸ் அதிகமாக இருக்குது. இதை சாப்பிட்டுட்டு வரனால உடலில் தன்னிச்சையாக செயல்படுற நச்சுக்களை வெளியேற்றக்கூடியது, உடல் எடையை குறைக்கிறதுக்கு ரொம்ப உதவக்கூடியது, கொழுப்பை கரைக்கக்கூடியது. நண்பர்களே, ஒரு பாத்திரத்தில் கடுகு எண்ணெய் கொஞ்சம் விட்டு, அதோட ஒரு 2 பல் பூண்டு நசுக்கி போட்டு, அதோட கேப்சிகம் குடைமிளகாய் நறுக்கி போட்டு சிறு தீயில காய்ச்சி வடிகட்டி, உடலில் மரத்து போன மாதிரி இருக்கும் நிறைய பேருக்கு, கைகால் மரத்து போன இடங்களில் இதை தொடர்ந்து தடவிட்டு வரனால நல்ல பயன் கிடைக்கும். நண்பர்களே, குடைமிளகாய் வயது முதிர்வை தடுக்கக்கூடியது, கேன்சர் வராமல் தடுக்கக்கூடியது. இதில் விட்டமின் E6
நிறைய இருக்குது. அது மட்டும் இல்லாமல் இதில் அயன் கண்டென்ட், இரும்பு சத்து அதிகமாக இருக்குது. குடைமிளகாய் சாப்பிட்டு வர்றதுனால உடலுக்குள்ளே ஏற்படுற இரத்த இழப்பை சரி செய்யக்கூடியது, ஞாபக சக்தியை கூட்டக்கூடியது, இதய நோய்கள் வராமல் தடுக்கக்கூடியது. நண்பர்களே, ஒரு பாத்திரத்தில் கொஞ்சம் நீர் விட்டு கொஞ்சம் ஒரு 4-5 பல் பூண்டு சேர்த்து அதோட சிம்லா மிர்ச், சோம்பு, மிளகு, உப்பு போட்டு காய்ச்சி வடிகட்டி குடிச்சிட்டு வரனால வயிறை பற்றிய நோய்கள் எல்லாம் சரியாகும். கேஸ் ப்ராப்ளம் சரியாகும். டைஜஷன் நல்லாகும். இது பசியை தூண்டக்கூடியது. பிளட் வெசல்ஸில் சேர்ற கொலஸ்ட்ராலை குறைக்கிறதுக்கு உதவும். நண்பர்களே, ஒரு பாத்திரத்தில் நல்லெண்ணெய் விட்டு அதோட சிறு துண்டுகளாக நறுக்கிய குடைமிளகாய் போட்டு அதோட மிளகுத்தூள் சேர்த்து வதக்கி அதை சாப்பிட்டுட்டு வரனால இதில் விட்டமின் ஏ, பி, சி, அயன், காப்பர், செலீனியம், பொட்டாசியம், மெக்னீசியம் போன்ற சத்துக்கள் இருக்குது நிறையா. இது உடலில் தேங்கியுள்ள கெட்ட கிருமிகளை வெளியேற்றக்கூடியது, ஒரு ஆன்டி கேன்சர் இது. அது மட்டும் இல்லாமல் உடல் எடையை குறைக்கிறதுக்கு உதவக்கூடியது, கொலஸ்ட்ரால் குறையும். நண்பர்களே, குடைமிளகாயில் கால்சியம் சத்து அதிகமாக இருக்குது. இதை அடிக்கடி உணவில் சேர்த்துட்டு வரனால உடலில் உள்ள எலும்புகளை பலப்படுத்தக்கூடியது.